Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்ல உங்களோட வாட்ஸ்அப் டிபியை அடிக்கடி சேஞ்ச் பண்றவங்களா இருந்தா இப்போ நான் சொல்லி தர போற இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட வாட்ஸ்அப் டிபியை வேற லெவல்ல ரொம்பவே டிஃபரண்டா யூனிக்கா எடிட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் சொல்லி தர போற இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், கீழ பாத்தீங்கன்னா ஒரு லைக் சிம்பிள் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து பண்ற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 5000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல கமெண்ட் செக்ஷன்ல நைஸ் சூப்பர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. गाइस இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆப் லிங்க்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் ரோஸ் கலர் பார்த்தீங்கன்னா கீழே ℂ𝕊𝕍 வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேட்டகரி வைஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அதில் பாப்புலரில் பார்த்தீங்கன்னா இதுலையுமே நிறையா கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் டிபியை எந்த ஃபோட்டோ செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரைட் சைடில் சேவ் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கேலரியில் அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடும். இப்போது வாட்ஸ்அப் டிபியை அந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் டிபி பார்க்கவே செம்மையாக இருக்கும். 1 இல்லை 2 இல்லை இது மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அந்த பாப்புலர் கேட்டகரி இருக்குல்ல, ஸோ அதை கொஞ்சம் நவுத்தி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பேட்ஜ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லை இன்ஸ்டாகிராம் வெரிஃபைடு இது மாதிரி ஃப்ரேம்ஸும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் லாக்கில் இருந்தால் அதை கிளிக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட வாட்ஸ்அப் டிபியை வேறு லெவலில் எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ நெக்ஸ்ட் வீடியோ. செஸ் கைஸ்.